ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, வழக்கம் போல் வேழ முகத்தானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று ஜூலை மாதம் முதல் நாள் 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் 17ஆம் தேதி விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி சேர்ந்து வருகின்றது. அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே தவறாமல் முருக தரிசனம் செய்ய வேண்டும். முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கந்த கடவுளுக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை. கந்த கடவுள் நம் சொந்த கடவுள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை மனமுருக வேண்டி எல்லா நலங்களும் எல்லா ராசியினரும் பெறுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே இந்த ஹோரையிலே என்ன செய்யலாம்? இந்த ஹோரை இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்குவதற்கு விற்பதற்கு அது சம்பந்தமாக பேசுவதற்கு முயற்சி செய்யலாம். அந்த முயற்சிகளை தொடங்கினால் அது நல்ல விதமாக முடியும். அதே போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்து இருந்தால் இந்த வேளையிலே பேசினால் அவர்களுடைய கருத்து மாறுதல்கள் மாறி கருத்தொற்றுமை ஏற்பட்டு ஒன்று சேர்வார்கள். ஆகவே இந்த நேரத்தை அதற்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு, அக்ரிமெண்ட் போடுவதற்கு, பங்காளிகளுக்குள் இருக்கின்ற சொத்துக்களை பிரிப்பதற்கு, இதற்கெல்லாம் இந்த நேரம் நல்ல நேரம். தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த வேளையிலே என்ன செய்ய வேண்டும்? மௌனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை இந்த வேளையிலே துவங்கக்கூடாது. 1 மணி நேரம் முன்பாக துவங்கி விடுவீர்கள் அல்லது 1 மணி நேரம் பின்பாக துவங்குங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:33 வரை பூரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:49 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 12:33 வரை திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனக்கவலைகள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிக மிக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த விதம் நடக்கின்ற அற்புதமான நாள். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். உங்களுடைய வயதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக இன்றைய நாளிலே கிடைக்கும். சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கும் செய்கின்ற காரியங்களிலே. அதேபோல் அலுவலகத்திலே வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும்.
குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே மிக 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 சிறப்பான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலிருக்க பயமில்லை, கந்தன் இருக்க கவலை இல்லை என்று முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்தத்திலே வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வேலையிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முருகாச்சரணம் என்று முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்த வண்ணம் நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். தந்தை வழியிலே சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான வேலை வந்துவிட்டது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிந்தை மகிழ கந்தனை பாடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். செய்கின்ற தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஆறுமுகன் இருக்க நமக்கு என்றென்றும் ஏறுமுகமே. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் வாங்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆனால் வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். செய்தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே திருப்புகழை பாடி, அவன் புகழை பாடி, முருகப்பெருமானுடைய புகழ் பாட வேண்டிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற, ஏங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய சிறப்பான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள்.
பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் 6 படையப்பனை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்கவலைகள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே திருத்தணி முருகனுக்கு அரோகரா என்று திருத்தணி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். பதவி உயர்வோடு உத்தியோக மாற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நிறைய லாபங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே ஏற்பட்டிருக்கின்ற மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து கூட்டு தொழில் விருத்தியாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே கந்தாச்சரணம் முருகாச்சரணம் என்று திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைக்க வேண்டும். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக மிக கவனமாக செல்ல வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழில் செய்பவர்கள் அதிலே புதிய முதலீடுகளையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே ஆறுமுகனே அப்பனே முருகா என அவன் தாளினை பற்றி கொள்ளுங்கள். கந்தர் அனுபூதி சொல்லுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் கேளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற பொன்னான நாள். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே ஆறுமுகனே அருள்வாய் அப்பா என முருகப்பெருமானை வணங்கி நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள்.
கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை இன்றைய நாளிலே சொல்லிக்கொண்டே இருங்கள். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள், கந்தர் அனுபூதி சொல்லுங்கள். இன்றைய நாளிலே திருப்போரூர் முருகப்பெருமானை வழிபட உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகும், நல்லவை நடக்கும். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது மகான்கள் நாளை நடப்பதை இன்றே உணர்வார்கள். என்றைக்கோ வரப்போவதை முன்பே கணிக்கின்ற சக்தி மகான்களுக்கு உண்டு. இந்த மகான்களுக்கு எப்படி ஏற்படுகின்றது? எந்த நேரமும் இறை தியானத்திலே இருந்தால், இறைவனையே துதித்து கொண்டிருந்தால் நமக்கு அந்த ஞானம் கைகூடும். அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். மகான் ஸ்ரீ விஜயேந்திரர். இவருடைய காலம் 1517 முதல் 1614 வரையான காலகட்டம். கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பகோணத்திலே நகரின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்திலே அன்றைய நாளிலே வழக்கம் போல் நித்தியப்படி பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு பூஜை மண்டபத்திலே கம்பீரமாக அமர்ந்திருந்தார் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள். இவர் விஷ்ணு தீர்த்தர் என்றும் அழைக்கப்படுவார். மத்வ மடம் மரபிலே மிகச்சிறந்த துறவிகளிலே ஒருவர் இந்த விஜயேந்திரர். இவரது குரு ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரால் சந்நியாச தீட்சை பெற்றவர். ஆயகலைகள் 64 கைவரப்பெற்ற புண்ணிய சீலரான விஜயேந்திரர் மன்னர்கள் பலருக்கு ராஜகுருவாக திகழ்ந்தார். அந்த காலத்திலே மன்னர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட நல்ல சந்நியாசிகளைத்தான் தங்களுடைய ராஜகுருவாக அமைத்து கொள்வார்கள். அதற்கு காரணம், இவர்களுக்கு தன்னலம் என்பது இருக்காது. தனக்காக எதுவும் செய்ய வேண்டும், தன் குடும்பத்துக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பரோபகார சிந்தனையோடு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பவர்கள் மகான்கள். ஆகவே மன்னர்கள் இப்படிப்பட்ட மகான்களைத்தான் தங்களுடைய ராஜ ரிஷிகளாக அமைத்துக் கொள்வார்கள். ஆகவே அன்றைய நாளிலே மன்னர் விஜயேந்திரரோடு பேச ஆரம்பித்தார். விஜயேந்திரர் மன்னரை பார்த்து பேச ஆரம்பித்தார். அன்பரே, தங்களின் நாமம் பிரபஞ்சன சர்மா என்றும் தாங்கள் ஒரு கைதேர்ந்த ஜோதிடர் என்றும் மேலும் கேரள தேசத்தை சேர்ந்தவர் என்றும் மடத்து சிப்பந்தி மூலம் நான் அறிந்து கொண்டேன். ஆம் சுவாமி, அடிப்படையிலே நான் ஒரு ஜோதிடர். என்னுடைய முன்னோர்கள் அனைவருமே ஜோதிடத்திலே மிக புலமை வாய்ந்தவர்கள். மன்னர்களுடைய பேராதரவையும் நன்மதிப்பனையும் பெற்று வாழ்ந்தவர்கள். அவர்களை அடியொற்றி அடியேனும் ஜோதிடத்தின் அனைத்து பிரிவுகளையும் கற்று தேர்ச்சி பெற்றுள்ளேன். எங்களுடைய திருவனந்தபுரம் தேச மன்னர் அடியேனை பாராட்டி ஜோதிட மார்த்தாண்டன் என்னும் பட்டத்தை எனக்கு அளித்திருக்கின்றார் என பெருமிதத்துடன் கூறினார் மன்னர். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் இப்போது எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார். தஞ்சையிலே இருந்து வருகின்றேன். கலைகளின் கருவூலமான தஞ்சை மாநகரின் பெருமைகளை கேள்விப்பட்டு சில மாதங்களுக்கு முன்புதான் கேரளத்திலிருந்து அங்கு வந்தேன். தஞ்சை மன்னர் சவ்வப்ப நாயக்கர் என்னை ஆஸ்தான வித்வானாக்கி கௌரவித்திருக்கின்றார். தற்சமயம் குடும்பத்தினரோடு அங்குதான் வசித்து வருகின்றேன். அவருடைய குரலிலே மிகுந்த பெருமையும் சந்தோஷமும் சாய்ந்தாடியது. நன்று நன்று, உங்களுடைய வரவு அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது என இந்த பிரபஞ்சன சர்மாவை பார்த்து சொன்னார் சுவாமி. இச்சிறியன் தங்களோடு போட்டியிடும் பொருட்டு இங்கு வந்திருக்கின்றேன் என அந்த பிரபஞ்சன சர்மா சுவாமிகளை பார்த்து சொன்னார். உடனே சுவாமிஜி போட்டியா என அவரை பார்த்து கேட்டார். ஆம் சுவாமி, தயைகூனு தங்களுடைய திறமையை நான் குறைத்து மதிப்பிடுவதாக எண்ண வேண்டாம். பரம்பரையாக எங்களுடைய ஜோதிட புலமை மீது அடியனுக்குள்ள அசாத்திய நம்பிக்கையே
தங்களை போட்டிக்கு அழைப்பதற்கான காரணம். நீங்கள் ஆயகரைகள் 64ஐயும் கற்றவர் என்று நான் அறிவேன். மேலும் தேவரீர் லிகிதம், கணிதம், வேதம், புராணம், ஜோதிடம், நீதி சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், இப்படி எல்லா கலைகளையும் சேர்த்து நல்ல ஞானம் பெற்றவர். ஆனால் அடியனை பொறுத்தவரை எனக்கு தெரிந்ததெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் மட்டுமே. இதிலே தவறாக எண்ண ஏதும் இல்லை அன்பரே. ஜோதிட சாஸ்திரத்திலே மிகவும் நிபுணத்துவம் பெற்ற தங்களோடு போட்டியிடுவதிலே அடியனைக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என சுவாமிஜி கூறினார். அதிலும் தாங்கள் எண்ணியபடி பிரஸ்ன பாகத்திலே போட்டியிடுவதில் அடியனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என சொன்னார். அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு மடத்தில் உள்ள சிப்பந்திகள் அவரை தரிசிக்க வந்தபோது மக்கள் மற்றும் நகர பிரமுகர்கள் அனைவருக்கும் ஒரே வியப்பு. பிரபஞ்சன சர்மாவினுடைய மனத்திலோ அதிர்ச்சி கலந்த எண்ண அலைகள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. என்ன இது? எப்படி இது சாத்தியம்? போட்டி எது குறித்து என்பதை இன்னும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட நான் கூறாத பட்சத்திலே நாம் பிரசன்ன பாகத்தில்தான் போட்டியிட உத்தேசம் செய்துள்ளோம் என்கின்ற நம்முடைய எண்ணத்தை எப்படி இவர் அறிந்து கொண்டார்? மனதிலே உள்ளதை படம் பிடித்து காட்டியது போல பேசிய விஜயேந்திர தீர்த்தரை ஒருவித பிரமிப்புடனும் குழப்பத்துடனும் பாரிட்டார் இந்த பிரபஞ்சன சர்மா. அதாவது பிரசன்னம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்கின்ற ஒரு அங்கம். அப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கணித்து சொல்வதே பிரசன்ன ஜோதிடம் என அழைக்கப்படுகின்றது. இப்போதும் கூட கேரளம் சார்ந்த பகுதிகளிலே ஆலயங்களுக்காக கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் கூட பிரசன்னம் பார்த்து தான் நாள் குறிப்பார்கள். ஆக நம்முடைய சுவாமிஜி சொன்னதை கேட்டு அவர் வியந்து போனார். மகிழ்ச்சி தானே அன்பரே என மீண்டும் கேட்டார். தங்களின் விருப்பப்படி பிரசன்ன பாகத்திலேயே போட்டியிடலாம். ஆனால் தங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இங்கு கூடியிருப்போர் முன்னிலையிலே இந்த போட்டி குறித்த விவரங்களையும் தாங்களே அறிவித்து விடுங்கள். விஜயேந்திர சுவாமிகளின் இந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவர் போன்று அந்த பிரபஞ்சன சர்மா, அதாவது இவரோடு போட்டி போட வந்த அவர் பேச ஆரம்பித்தார். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. இப்போதைய சூழ்நிலையை வைத்து இன்றோ அல்லது நாளையோ இந்த கும்பகோணம் ஸ்ரீமடத்திலே நடக்கவிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை கணித்து நாம் இருவரும் தனித்தனியே ஓலைகளிலே எழுதி அவற்றை எவரும் பிரித்து படிக்க முடியாத வண்ணம் 2 பைகளிலே போட்டு நன்றாக இருக்க கட்டி முத்திரையிட்டு விட வேண்டும். நாளை சபை கூடும்போது எல்லோருடைய முன்னிலையும் பைகளை பிரித்து பார்த்து யார் சொன்னது அன்றைய தினம் அந்த பொழுதிலே நடக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். யார் வெற்றி பெறுகின்றார்கள் என பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். சம்மதம்தானே சுவாமி என கேட்டார். சுவாமிஜி சொன்னார், பரிபூர்ண சம்மதம் என ஆசீர்வதிக்கும் வண்ணம் பேசினார். அக்கணமே ஓலைகளை எடுத்து வர செய்தார் விஜயேந்திர தீர்த்தர். இருவரும் தனித்தனியே இனி வரவிருக்கும் ஒரு நிகழ்வை குறித்து எழுத, பின் அவரவர் எழுதியவற்றை அவர்களே ஒரு பையிலே போட்டு நகருடைய முக்கிய பிரமுகர் ஒருவரிடம் கொடுத்து வைத்து விட்டனர். அந்த பிரமுகரும் எல்லோருடைய முன்னிலையிலேயும் பைகளை மூடி அரக்கு முத்திரையிட்டு அதனை பத்திரப்படுத்தினார். தாங்கள் இனி இந்த ஸ்ரீமடத்திலே நடக்கும் வைபவங்கள் மற்றும் பூஜைகள் அனைத்திலுமே கலந்து கொள்ளுங்கள். ஹரியினுடைய அருளால் அனைத்தும் இனிதே நடைபெறும். நாளை மாலை மீண்டும் சபையிலே சந்திப்போம் என்று கூறிவிட்டு எழுந்து கொண்டார் விஜயேந்திர தீர்த்தர். மறுநாள் காலை ஸ்ரீமடம் பூஜைகளிலே லயித்திருந்தது. எங்கெங்கும் ஹரிநாம சங்கீர்த்தன கோத்திரம். ஹரிநாம கோஷம் ஒலிக்கின்ற இடங்களிலே ஹரி சாஸ்வதமாக வருவார் அல்லவா? ஆகவே அன்றைய நாளிலே மடம் முழுவதும் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒலித்து கொண்டிருந்தது. விஜயேந்திர தீர்த்தர் ஸ்ரீஹரியை சுந்தர ஸ்லோகங்களாலே தோத்திரம் செய்து கொண்டிருந்த அக்கணம் திடீரென்று அங்கே ஒரு பரபரப்பு நிலவியது. அங்கே கூடியிருந்தோரிடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. காரணம், தஞ்சை மன்னர் சவப்ப நாயக்கர், அவருடைய குமாரர் அச்சுத்தப்ப நாயக்கர், மன்னருடைய சகோதரர் முதலானோர் விஜயேந்திர சுவாமிகளை தரிசிக்க பூர்ணகம்பத்தோடு மடத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். மன்னர் ஆசனத்திலே அமர்ந்து பூஜையை கவனித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரத்துக்கெல்லாம் பூஜை முடிந்ததும் மன்னர் ஆசனத்திலே இருந்து எழுந்து விஜயேந்திர சுவாமிகளை வணங்கி பின் அவருக்கு பாத பூஜை செய்தார்.
பின் மெரிதான புன்னகையோடு மன்னர், சுவாமி, என்னுடைய குமாரன் அச்சுதப்பன் தங்கள் அருளால் பிறந்தவன். இவன் தங்களுக்கு ஒரு கிராமத்தை தானமளிக்க விரும்புகிறான். தாங்கள் தயை கூர்ந்து மறுப்பேதும் கூறாமல் அதை ஏற்க வேண்டும் பணிவோடு கூறினார் மன்னர். மூலராமா மூலராமா கண்களை மூடி உச்சரித்த அந்த விஜயேந்திர தீர்த்தருக்கு மன்னரும் அவருடைய சகோதரரும் அவர் குமாரரும் அவருக்கு சொர்ணாபிஷேகம் செய்து அறிவில்லமங்கலம் என்னும் ஒரு கிராமத்தை அளிக்க சுவாமிகளும் அதனை ஏற்றுக்கொண்டார். பின் மன்னரும் அவரோடு வந்தவர்களும் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமான கணம் சுவாமிகள் அவர்களை புன்னகையோடு கையமர்த்தினார். மன்னா, இன்று மாலையிலே நம்முடைய சபா மண்டபத்திலே நிகழவிருக்கின்ற போட்டி நிகழ்ச்சியை கண்டுவிட்டு செல்லுங்கள். சுவாமிகளோடு போட்டியிடுவது தனது ஆஸ்தான வித்வான் பிரபஞ்சன சர்மா என அறிந்ததும் மன்னருக்குள் லேசான தயக்கம். என்றாலும் மறுப்பேதும் கூறாமல் அவருடைய அருளாணையை ஏற்றார் மன்னர். அன்று மாலை சபா மண்டபம் முழுவதும் ஜனம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. உயர்ந்த ஆசனத்திலே அமர்ந்திருந்தார் மன்னர். சற்றைக்கெல்லாம் முந்தைய நாள் பைகளை பெற்று சென்ற அந்த நகர பிரமுகர் அவைகளை மன்னர் முன் வைத்தார். முதலிலே பிரபஞ்சன சர்மாவினுடைய ஓலையை எடுத்து படித்தனர். ஸ்ரீமடத்துக்கு நாளை மன்னர் ஒருவரால் கிராமம் ஒன்று தானமாக கிடைக்கும் என அதிலே எழுதப்பட்டிருந்தது. கூடியிருந்தோர் கரவொலி எழுப்பி வியப்பு மேலிட தங்களுடைய மகிழ்ச்சியை எல்லாம் தெரிவித்தார்கள். அப்போது சுவாமிகளுடைய ஓலை அதன் பிறகு படிக்கப்பட்டது. அதிலே நாளை நமது ஸ்ரீமடத்துக்கு தஞ்சை மன்னர் சவப்ப நாயக்கர், அவருடைய குமாரர் அச்சுதப்ப நாயக்கர் மற்றும் மன்னருடைய சகோதரர் ஆகியோர் வருகை புரிந்து ஸ்ரீமடத்துக்கு அறிவில்லி மங்கலம் என்கின்ற கிராமத்தை தானமாக அளிப்பார்கள். இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கும் போதே தஞ்சையிலிருந்து ஒருவர் பிரபஞ்சன சர்மாவுக்கு புத்திரன் பிறந்த செய்தியை சபையிலே கூறுவார். இந்த செய்தியை வாசித்து கொண்டிருந்த அக்கணம் சபையிலே அமர்ந்திருந்த பிரபஞ்சன சர்மாவை நோக்கி வந்தார் ஒருவர். பின்னர் அவரை நெருங்கி முகம் மலர, ஐயா, தங்களுக்கு புத்திரன் பிறந்திருக்கின்றான். இந்த சுப செய்தியை தங்களிடம் தெரிவிப்பதற்காக அடியேன் தஞ்சையிலிருந்து குதிரை வண்டியிலே வருகின்றேன். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த சபையே ஆச்சரியத்திலே பேச்சு மூச்சற்று போனது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பிரபஞ்சன சர்மாவினுடைய கண்களிலே மடை திறந்தார் போன்று கண்ணீர். சுவாமிகளுடைய பாதங்களிலே அவர் விழுந்து வணங்கினார். சுவாமி, நான் இருமாப்போடு உங்களிடம் போட்டியிட்டேன். எனக்கு சரியான பாடம் இது. பொதுவாக பிரசன்ன பாகத்திலே ஓரளவு கோடி காட்டத்தான் முடியும். அதனால்தான் நாளை ஒரு மன்னரால் ஸ்ரீமடத்துக்கு கிராமம் ஒன்று தானமாக கிடைக்கும் என்று குறிப்பிட்டேன். ஆனால் தாங்களோ இன்னாரால் இன்ன பெயருடைய கிராமம் என்று விவரமாக குறிப்பிட்டிருந்தீர். மேலும் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போன்று ஓலை வாசித்து கொண்டிருக்கும் போதே எனக்கு புத்திரன் பிறந்த செய்தியை ஒருவன் சபையிலே அறிவிப்பான் என்று குறிப்பிட்டீரே. ஜோதிடத்தை பொறுத்தவரை குழந்தை எப்போது பிறக்குமோ அதை ஓரளவு தோராயமாக கணித்து அதை வைத்துத்தான் ஜாதகம் கணிப்பது வழக்கம். ஆனால் தாங்களோ குழந்தை எப்போது பிறக்கும் என்பதை கூட வெகு துல்லியமாக அறிந்து கணித்தீர். இச்சிறியனுடைய பிழையை பொறுத்தருள்வீர் சுவாமி என நாதழுதழுத்து பேசியவரை நெஞ்சார அணைத்து கொண்டார் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் பல அற்புதங்களை நடத்தியவர். இவர் பிருந்தாவனஸ்தாவரான இடம், பிருந்தாவனம் புகுந்த இடம் கும்பகோணம். பக்தானாம் மான சம்போஜனவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயேந்திர குருவே நமக என்கின்ற இவருடைய ஸ்லோகம், இவரை பற்றிய ஸ்லோகம். இப்படி பெரிய பெரிய மகான்களெல்லாம் இருந்த புண்ணியமான பூமி நம்முடைய அற்புதமான பாரத பூமி. குறிப்பாக தமிழகம் என்பது ஆன்மீக கடலிலே என்றென்றும் திளைக்கின்ற அற்புதமான ஒரு பூமி. ஆகவே இப்படிப்பட்ட மகான்களை வணங்குவோம். என்றென்றும் நம்முடைய வாழ்விலே நல்லருள் பெறுவோம். குரு அருள் இன்றி திருவருள் இல்லை. நன்றி, வணக்கம்.